வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரிப்பில் முன்னணி நகரமாக ஓசூர் விளங்கி வருகிறது. இந்த சூழலில் தங்களின் பல நாள் எதிர்பார்ப்பாக இருக்கின்ற இருசக்கர வாகன தயாரிப்பு நிறுவனம் மற்றும் வர்த்தக மையம் ஆகியவை உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் வாயிலாக ஓசூரில் அமைய வேண்டும் என்பதே இங்குள்ள தொழில் முனைவோர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நாம் பார்க்கும் இந்த தொழிற்கூடம் ராயல் என்ஃபீல்டு பைக்குகளுக்கான ஹேண்டில் பார் தயாரிக்கும் நிறுவனம். சென்னையில் அமைந்திருக்கும் ராயல் என்ஃபீல்டு பைக் தொழிற்சாலைக்கு நாளொன்றுக்கு சுமார் 3000 ஹேண்டில் பார்கள் அனுப்பப்படுகின்றன. தற்போது தயாரிக்கப்படும் உதிரிப்பாக அளவினை விட கூடுதலாக தயாரிக்கும் ஆற்றல் இருப்பினும் அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது என்கின்றனர் தொழில் முனைவோர்கள். தற்போது ஓசூர் பகுதியில் டிவிஎஸ் நிறுவனம் மட்டுமே வாகன தயாரிப்பு தொழிற்சாலை நடத்தி வருவதாக தெரிவிக்கும் தொழில் முனைவோர்கள் மேலும் இருசக்கர வாகன தயாரிப்பு தொழிற்சாலை தொடங்க வேண்டும் என்கின்றனர். இதுல அட் பிரசன்ட் ஒசூர்ல 2000 யூனிட் மினிமம், நான் சொல்றது 2000 to 2500 யூனிட் இருக்கு. ஸோ இந்த குளோபல் இன்வெஸ்ட் இப்ப வர்றதுக்கு மாநாடு நடத்துறாங்க 9th and 10th. அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவை அட் பிரசன்ட் எங்களுக்கு ஒசூர்ல டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ஒரு பெரிய குளோபல் கம்பெனி இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் இருக்கு. ஸோ இதை ரெண்டை நம்பி தான் வி ஆர் புல்லிங் ஆன் தட் நாங்க ஓட்டிட்டு இருக்கோம். இன்னொரு இந்த குளோபல் இண்டஸ்ட்ரீஸ்ல எங்களுக்கு இன்னொரு ஃபாரின் கம்பெனி லைக் சுசுகியோ இல்ல யமஹாவோ இல்ல ஹீரோ இந்த மாதிரி கம்பெனிகள் இன்னொரு வந்தால் நாங்க இன்னும் மேன்மலை அடையறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆந்திரா மற்றும் கர்நாடக எல்லையில் அமைந்திருக்கும் ஓசூர் பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்கள் அமைந்துள்ளன. இங்கு அமைந்திருக்கின்ற சிறு மற்றும் குறு தொழிற்சாலைகள் வாயிலாக சுமார் 1 லட்சம் தொழிலாளர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த தொழிற்சாலைகள் வாயிலாக அரசிற்கு விற்பனை வரியாக 700 கோடி ரூபாயும் சுங்க வரியாக 1500 கோடியும் வருவாய் கிடைத்து வருகின்றது. பெங்களூரு போன்ற பெருநகர வளர்ச்சியோடு இணைந்து வளரக்கூடிய வாய்ப்பினை ஓசூர் பெற்றுள்ளது. சென்னை முதல் பெங்களூரு வரை 6 வழி சாலை திட்டம், அதைப்போன்று தற்போது ஓசூரில் 3வது தொழிற்பேட்டைக்கு அரசு ஒப்புதல் அளித்திருப்பது போன்றவை ஓசூரை நோக்கி முதலீடுகளை ஈர்க்கும் அம்சங்களாக இருந்து வருகின்றன. ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக தெரிவிக்கும் தொழில் முனைவோர் அதற்கான வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்றனர். இந்த ஒசூர் நகரை தொழில் நகரத்தை நம்பி கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்கள் அல்லாமல் இந்தியாவினுடைய வெளி மாநிலத்தில் இருந்தும் கூட தொழில் வாய்ப்புகளை தேடி ஓசூரை நோக்கி தினந்தோறும் ஏராளமான இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த உலக முதலீட்டாளர்கள் சந்திப்பு, இந்த 1 லட்சம் கோடி முதலீடு வரப்பிரசாதமாக அமையும் என்று நாங்கள் கருதுகிறோம். மாவட்ட தலைநகரான கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூர் பகுதிக்கு ரயில் போக்குவரத்து இல்லாமல் இருப்பது பெரும் பின்னடைவாக கருதப்படுகின்றது. இப்பொழுது புதியதாக குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் எல்லாம் நிறைய முதலீடுகள் நமது மாவட்டத்திற்கு வருகின்ற பட்சத்திலே மாவட்டத்தினுடைய தலைநகரம் என்ற இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு இதில் 2 மாநிலங்களுக்கும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு மாவட்ட தலைநகரம் இது. 2 ஒரு பக்கம் ஆந்திரா, ஒரு பக்கம் கர்நாடகாவுக்கு ஜங்ஷன் பாயிண்டாக சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு முனையாக கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கிறது. ஆனால் எங்கள் மாவட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு குறையாக இருப்பது மாவட்டத்தினுடைய தலைநகரை ஒட்டி எங்களுக்கு ரயில் சேவை இல்லை என்பதுதான். ரயில் சேவைக்காக அருகாமையில் ஜோலார்பேட்டை செல்ல வேண்டியிருக்கின்றது. ஓசூர் போன்ற தொழில் நகரங்களின் உட்கட்டமைப்புக்கு மேலும் அரசு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சர்வதேச தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு தற்போது நடைபெறவுள்ள சூழ்நிலையில் உலகளாவிய முதலீடுகள் ஒசூர் போன்ற தொழில் நகரங்களை மையப்படுத்தி வருகின்ற போது சர்வதேச அளவிலான தொழில் வாய்ப்புகள் பெருகும் என்பது தொழில் முனைவோர்களின் கருத்தாக இருக்கின்றது. கீதன் நியூஸ் 7 தமிழ் ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ஒசூரில் இருந்து.